கழகத்தின் முதன்மை செயலாளர் தந்தை சுவை தாங்க வந்த பிள்ளை இளம் தலைவர்கள் எங்கள் துறை வைகோ போல் வேறு எவரும் இல்லை என்று நாங்கள் கொண்டாடுகிற தலைவர். தொட்டதெல்லாம் துலங்குகிற தூயவன் எங்கள் தாயவன் வைகோ எங்களுக்கு தந்திருக்கிற கழக காவலன். தன் பெண்டு தன் பிள்ளை தன் தொழில் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு உழைத்து உழைத்து ஓடாய் செய்திருக்கிற எங்கள் உத்தம தலைவன் இளம் தலைவன் நாடாளுமன்றத்திலே மைய மண்டபத்திலே நின்று கொண்டு சமூக நீதி சமத்துவம் சமதர்மம் மதச்சார்பின்மை என்று முழங்கிய எங்கள் புரட்சி புயல் எழுச்சி புயல் அண்ணன் துரை வைகோ அவர்களே, துணை பொதுச் செயலாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரையின் தொடக்கத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி 30 ஆண்டுகள் அதை வெற்றிகரமாக நடத்துகிறவர் நம்முடைய தலைவர் வைகோவான் என்ற பெருமையோடும், தலைவர் வைகோ விதைத்த வெறும் வியர்வையை எங்கள் துறை வைகோ அறுவடை செய்து தருவார் என்ற நம்பிக்கையோடும் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். அங்கிருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் உருவாக்கிய மறுமலர்ச்சி திமுக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அங்கீகாரத்தோடு நிமிர்ந்து நிற்கிறது. உண்மை துரோகிகளுக்கும் நம்பிக்கை துரோகிகளுக்கும் சுயநலவாதிகளுக்கும் அங்கீகரித்து இந்த கட்சியின் அங்கீகாரத்தை நாம் இழந்து விட்டோம். இனி உழைப்பவருக்கும் உண்மையானவருக்கும் அங்கீகரித்து இந்த கட்சியின் அங்கீகாரத்தை நாம் பெற இருக்கிறோம். ஆம், புரட்சி புயல் பொன்மன தலைவர் வைகோவுடைய புதல்வன் அண்ணன் துரை வைகோ இழந்த அங்கீகாரத்தை மறுமலர்ச்சி திமுகவுக்கு நிச்சயமாக மீட்டு தருவார். அந்த நம்பிக்கையோடு நாம் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அற்புதமான இயக்கம். அரசியல்வாதிகள் என்றால் அவர்கள் ஊழல் செய்வார்கள், ஊரை அடித்து உலகிலே போடுவார்கள், அடுத்தவன் சொத்தை அபகரிப்பார்கள் என்று இருக்கிற இந்த அரசியலில் தலைவர் வைகோவை நீதிபதிகளே பாராட்டுகிறார்கள். நீதிபதி நிபரான் சொல்கிறார், வைகோவே உங்கள் நேர்மை உலகம் அறிந்த ஒன்று, அதற்கு நற்சான்றிதழ் தேவையில்லை என்று நீதிபதிகளே பாராட்டக்கூடிய தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். நேற்று பிறந்து இன்று வாழ்ந்து நாளை வடிய போகிற இந்த வாழ்க்கையில் வைகோ என்ற லட்சியவாதிக்கு பின்னால் இருக்கிறோம். இதைவிட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? வைகோ இளவுணர்வை காக்கிறார், மொழி உணர்வை காக்கிறார். அவர் கட்சியை அழித்துவிட வேண்டும் என்று பகைவர்கள் சுற்றி நின்ற வேளையில் எனக்கென்ன, இந்த கட்சி எக்கேடு கட்டு போனால் எனக்கென்ன என்று துறை வைகோ ஒதுக்கியிருந்தால் இந்த கட்சியே காணாமல் போயிருக்கும். ஆனால் எங்கள் துறை வைகோ அரசியலுக்கு வந்து இந்த கட்சியை காப்பாற்றியிருக்கிறார். துறை வைகோ அரசியலுக்கு வந்தது தவறு என்று எவனாவது சொல்வானால் அவனை போல முட்டாள் வேறு எவனும் இருக்க முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள், துறை வைகோ மறுமலர்ச்சி திமுகவுக்கு 3 விழா நடத்தி விடுவார் என்று. இல்லை, துறை வைகோ தான் மறுமலர்ச்சி திமுகவுக்கு துணை போட்டுகிற விழாவை நடத்த இருக்கின்றார். அண்ணன் துறை வைகோ அவர்களே, நீங்கள் அரசியலுக்கு வந்து பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறீர்கள். மாமனிதர் வைகோ ஆவணப்படத்தை தந்தீர்கள். கட்சியின் நேர்களை தேடி சென்று அவர்களுக்கு நீங்கள் தோள் கொடுத்தீர்கள். உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நம்முடைய பிரதிநிதிகளை வெற்றி பெற வைத்தீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை இன்னொருக்கு கொடுத்தீர்கள். அது மட்டுமல்ல, 15 ஆண்டுகளுக்கு பிறகு தனி சின்னத்திலே நின்று மறுமலர்ச்சி திமுகவின் தம்பீரத்தை நீங்கள் உயர்த்திருக்கிறீர்கள். இனி நாம் வெற்றி பெறுவோம். நான் எப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் தெரியுமா? 60 ஆண்டு கால பொது காலத்தில் சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் வைகோ, நடைபயண நாயகன் வைகோ, படையெடுத்து சாட்சிக்க சென்ற தலைவன் வைகோ, எதிரியும் தலைவனுக்கக்கூடிய நேர்மையாளன் வைகோ, இருநாட்டு துப்பாக்கிகளை எதிர்கொண்ட தலைவன் நம்முடைய தலைவன் வைகோ. வைகோ வைகோ என்று நம்முடைய தலைவனை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் சாதித்த சாதனையை சொல்லிக்கொண்டே போகலாம். அகழ்வாரின் திருநட்டை தடுத்து நிறுத்தியது நம்முடைய தலைவர் வைகோ. பிரதமரின் நீட்டுணவை தடுத்து நிறுத்தியது நம்முடைய தலைவர் வைகோ.
அதானியின் மீட்டேனை அரட்டி அடித்து விரட்டியவர் நம்முடைய தலைவர் வைகோ. வைகோ வைகோ கடமை வீரன் வைகோ, நாட்டின் காப்பு அரண் வைகோ, குற்றம் செய்யாத வைகோ, கொள்கை நெறியாளர் வைகோ. வைகோ 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 இந்த வார்த்தைகள் தான் நம்மை ஏற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பெயர்